ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கை 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ டிராயிங் பார்ப்போம். இப்போ இந்த டிராயிங் என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள். ஓகேவா? ஸோ நான் இதை ஃப்ரண்ட் வியூவாக அசியூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு செக்ஷன் வியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செக்ஷன் ஏஏ. ஓகேவா? ஸோ இந்த கட் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூவில் சென்டராக கட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் வியூவோட பாட்டம் வியூ இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அனதர் ஒரு செக்ஷன் வியூ எடுத்திருக்காங்க, செக்ஷன் சிசி. ஓகேவா? ஸோ இந்த கட் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, இங்கே எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 வியூஸை வச்சு தான் நம்ம இந்த மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்ட். ஓகே. ஸோ இப்போ டிராயிங் பார்ப்போம். ஓகே. இனிஷியலாக நம்ம இந்த பேஸ் வியூ கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சர். ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்களா? ரேடியஸ் 30 அண்ட் 33. ஸோ நான் ஒய்இசட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். இனிஷியலாக நம்ம எந்த பிளேன் வேணால் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். நான் ஒய்இசட் பிளேன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டயா 60. another one radius 33. ஓகே. ஸோ இப்போ ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ 72. ஸோ பேட் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் மிரர் எக்ஸ்டெண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ half ஆஃப் த வேல்யூ 36. ஓகே. இப்போ பேட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ணிடலாமா? இப்போ இந்த ஃபியூச்சர் எங்கே பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா, சென்டராக பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிப்போம். ஸோ ஆக்சிஸை ஓரியன்டேஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பொசிஷன் ஸ்கெட்சில் மட்டும்தான் ஆக்சிஸை ஓரியன்டேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிடலாமா? ஸோ இனிஷியலாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அதோட ஹைட்டு 20. ஸோ நெக்ஸ்ட்டு லென்த்து 45 mm. சென்டர் லைன்லேருந்து அப் டு திஸ் லைன் வரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் 2 mm. சாரி, ரேடியஸ் 6 mm. ஓகே. நம்ம இப்போ 6 mmக்கு ஃபில்லட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என் ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்பவுமே பார்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கெட்ச் க்ளோஸ்டாக தான் இருக்கணும். நம்ம ஸ்கெட்ச் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்கெட்ச் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 mm. ஸோ பேட் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ half ஆஃப் த வேல்யூ 5. ஓகே. இப்போ இந்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் கிரியேட் பண்ணிடலாமா? ஹோலோட ரேடியஸ் 2 mm. ஸோ ஹோல் எங்கே பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபேஸில் பிளேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் கட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோல் ஃபீச்சர் யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ எந்த ஃபேஸோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். ஹோலோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அப் டு சென்டர் லைன்லேருந்து ஹோலோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 41 mm. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த 20 mmக்கு மிடில் வந்து ஹோல் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் ரெண்டோட வேல்யூ கொடுத்தா தான் நம்மளால் ஹோலோட சென்டர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ 10 mm. ஓகே, இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஹோலோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 4 mm அண்ட் ஃபுல்லாக கட் ஆகிருக்கு. ஸோ அப் டு லாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஹோல் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ட்ராயிங் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஃபியூச்சர் எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரு பிளேன்லேருந்து 37 mm ஆஃப்செட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட ஸ்கெட்சு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளேன் ஆஃப்செட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த பிளேன் செலக்ட் பண்ணி பொசிஷன் ஸ்கெட்ச். ஸோ ஆக்சிஸ் ஓரியன்டேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ட்ராயிங் பார்ப்போம். ஸோ அதோட ஸ்கெட்சும் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள், அதோட லென்த்து 44, நெக்ஸ்ட்டு பிரெத்து 30, இந்த பாட்டம்லேருந்து ஸ்டார்டிங் லைன், அதாவது ரெக்டாங்கிளோட ஸ்டார்டிங் லைன் வரைக்கும் 5 mm. ஸோ லென்த்து 44, பிரெத்து 30 mm. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த எட்ஜிலேருந்து அப் டு திஸ் லைன் வரைக்கும் 5 mm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கார்னர் எல்லாமே ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபில்லட்டோட வேல்யூ ரேடியஸ் 4. ஸோ எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரேடியஸ் 4 mm. ஓகே, இப்போ ஃபில்லட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப் டு இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபீச்சர் வரைக்கும். ஸோ பேட் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் அப் டு சர்ஃபேஸ். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஹோல் வந்து கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ ஹோல் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு? இந்த ஃபியூச்சருக்கு சென்டராக பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ டயா 22. ஸோ சேம் ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோல் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஃபேஸில் ஹோல் கிரியேட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். ஓகேவா? ஹோலோட சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் லைன் டு திஸ் பாயிண்ட், half of the value 22. அதாவது ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்து half of the value. ஸோ நம்ம பிரெத்து 30 கொடுத்தோமா? ஸோ half of the value 15. ஓகேவா? இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹோலோட நெக்ஸ்ட் டயா பார்த்தீங்க அப்படின்னா 22. ஓகே, இப்போ எது வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களா? அப் டு சென்டர் வரைக்கும். ஸோ அப் டு லாஸ்ட் கிடையாது. ஸோ நான் பிளைண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ இந்த ஹோல் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ M4 ஹோல்ஸ். ஓகேவா? கரெக்டாக இந்த நம்ம கிரியேட் பண்ண ஃபில்லட்டுக்கு கான்சென்ட்ரிசிட்டியாக கிரியேட் ஆகிருக்கு. M4. ஓகேவா? ஸோ ஹோல் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். சேம் எட்ஜு ப்ளஸ் ஹோலோட சென்டர் பாயிண்ட்டு கான்சென்ட்ரிசிட்டி ரிலேஷன். ஓகே, இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன்.
ஸோ த்ரெட்டில் போய்ட்டு த்ரெட்டை ஆன் பண்ணிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு திக் பிச் ஸோ M4 ஹோலா ஸோ M4 ஓகே ஓகே நமக்கு அதில் ஸோ இந்த ஃபேஸ் மட்டும் தான் கட் பண்ணியிருந்தாங்க ஓகே இப்போ இங்கே ஹோல் க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா ஸோ நம்ம ரெக்டாங்குலர் பேட்டர்ன் டூல் யூஸ் பண்ணி ரிமைனிங் ஹோல்ஸை க்ரியேட் பண்ணிடலாம் ஓகே ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் செகண்ட் டைரக்ஷன் ஓகே இப்போ இன்பிட்வீன் வேல்யூ பார்த்துடலாம் ஸோ இன்பிட்வீன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களா 36 22 ஸோ 22 36 ஓகே ரிவர்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த ஹோல் க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட வேல்யூ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டராக ப்ளேஸ் ஆகிருக்க இந்த ஹோல்லையும் சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ சாம்ஃபர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 4 ஹோல் ப்ளஸ் சென்டர் ஹோல் ஸோ இதோட லென்த்து 0.5 ஆங்கிள் 45 டிகிரி ஓகே ஸோ அப்போ இது க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில்லட் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த ஃபில்லட் வேல்யூ ரேடியஸ் 2 ஸோ ஃபில்லட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரேடியஸ் 2 ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்லையும் ஃபில்லட் பண்ணியிருக்காங்களா ஸோ அதோட ஃபில்லட் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க ரேடியஸ் 6 ஸோ ஃபில்லட் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஃபியூச்சர் நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூச்சர் ரேடியஸ் 6 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கட் எடுத்துடலாமா ஸோ இந்த கட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 2 mm ஸோ சென்டர் ஸோ சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன் ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆக்சிஸோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம் ஸோ கரெக்டாக இந்த பாட்டம் ஃபியூச்சர்லேருந்து இந்த கட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ டிஸ்டன்ஸ் 2 mm ஓகே இந்த லைனும் ஓகே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டர் ஆக்சிஸ் கோஇன்சிடென்ஸ் ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே மேனுவலாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஓகே இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன் ஸோ பாக்கெட் டூல் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கட் எடுத்துருக்காங்களா ஸோ இந்த கட் எது வரைக்கும் அப் டு இந்த எண்டு வரைக்கும் ஓகேவா அதாவது 20 mm ஸோ சேம் டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கெட்ச் ஸோ ஆக்சிஸோட ஓரியன்டேஷன் பண்ணிக்கிறேன் ஸோ சேம் ஸோ இதோட வேல்யூ சேம் 2 mm ஓகே ஸோ கோயின்சைட் பண்ணிட்டேன் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பாக்கெட் ஸோ வேல்யூ 20 mm ஓகே
ஸோ இப்போ இந்த டாப்லையும் பாக்கெட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னர்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. அதோட ரேடியஸ் 2 mm. ஸோ ஃபில்லட் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ரேடியஸ் 2 mm. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இப்போ ட்ராயிங்கை செக் பண்ணிடுவோம். யா ஓகே. ஃபைனலாக வந்து மாடல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் மாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடலை யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாடலோட டிராயிங் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.